அதிமுக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சி. விஜயபாஸ்கரை நீக்கி பழனிவேல் என்பவரை எடப்பாடி பழனிசாமி நியமித்த நிலையில் கட்சி அலுவலக சாவியை ஒப்படைக்காமல் காலதாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி சி. விஜயபாஸ்கர் தரப்பினரை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். மனோகரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுக்கோட்டை அதிமுக தலைமை அலுவலக சாவியை ஒப்படையுங்கள் என்று அதிமுக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிமுக தற்போது முற்றுகையிட்டு வருகின்றனர். கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கும் நிலையில் சாவியை ஒப்படைக்காமல் காலதாமதம் செய்யும் விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டசபை தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவில் இரு பிரிவுகளாக பிரிந்த நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகரில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பிற்கும் புதிதாக நியமிக்கப்பட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் தரப்பிற்கும் இடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அதிமுக தலைமை அலுவலகத்தை பூட்டினர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பதிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியார் புதிதாக வடக்கு மாவட்ட செயலாளராக டாக்டர் பழனிவேலு என்பவரை நியமனம் செய்தார். பழனிவேலு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்து மாவட்ட அதிமுக அலுவலகத்தை திறக்க எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.